காசு தரல, என் உடம்புக்கு தான் தந்தாங்க. அண்ணா, அந்த பாவிங்கள போய் எனக்கு அண்ணன் சொன்னீங்களே அண்ணா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ருத்ரமூர்த்தியை ஆறுமுகம் திட்டமிட்டு கொலை செய்தது தகுந்த சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டதால் EPQ 302 செக்ஷன் படி ஆறுமுகத்துக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நம்ம சின்னம்மா இவ்வளவு மோசமா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்ல. என்ன அந்த MP பையன் ராஜு அன்னைக்கு ராத்திரி எதுக்கு 1000 ரூபாய் அள்ளி வீசினா? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சதுல கணக்கு தெரியல. வீட்டுல திவ்யா அம்மா மட்டும் இருக்கும் போது அவன் எதுக்கா இங்க வரணும்? அதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம். வாய மூடு. வந்துட்டு போனதுல இருந்து வீட்டுல பழைய கலகலப்பே இல்ல. ஆமாண்டி, பெரியம்மா பேரஞ்ச மாதிரியே இருக்காங்க. அப்படி வீட்டுல அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு தெரியல. ஆறுமுகம், ஆறுமுகம், என்ன கொல்றதுக்கா நீ கத்தியோட வந்து அந்த கத்தியை கொடுத்து நான் உன்னை காப்பாத்தினேன். சொல்லு ஆறுமுகம், சொல்லு, நான் கெட்டவனா? அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க தான். ஆனா எல்லாருக்கும் கெட்டவங்களா இருக்கிறது இல்ல. சீதா உனக்கு மட்டும் தங்கச்சி இல்ல, எனக்கும் தங்கச்சி தான். நான் சொல்றதை நம்ப ஆறுமுகம். எங்களுக்காக நீ சாராய் வாங்க கடைக்கு போனதும் பார்லிமெண்ட் மெம்பரோட பையன் ராஜா அங்க வந்தான். நீ வெளியே போயிருக்கிறதையும் வீட்டுல உன் தங்கச்சி தனியா இருக்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். உன் தங்கச்சியை பார்த்ததும் அவன் புத்தி மாறிடுச்சு. நடந்த உண்மைகளை உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி
நீ ருத்ரமூர்த்தியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்ட. இப்ப சொல்லு ஆறுமுகம், இதுக்கு மேல என் மேல நம்பிக்கை இல்லைனா இந்தா உன் கையாலே என்ன கொன்னுடு 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 ஆறுமுகம். என்ன மாப்பிள, கல்யாண தண்ணிக்கு லட்சணமா மனவரையிலுக்கு வராம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. கல்யாணம்னா டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். கல்யாணத்துல யாருக்கு டென்ஷன்? முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பந்தயத்துல நான் வின் பண்ணிட்டேன். வின் பண்ணிட்டீங்களா? எப்படி? சொல்றேன். இன்னைக்கு பகல் 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆயிடுறேன்னு அந்த கொலைகாரனை போன் பண்ணி சொன்னா. அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? மாப்பிள, நீங்களே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில விலங்க மாட்டிருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவனே சரண்டர் ஆயிருக்கா. உண்மையிலேயே ஜெயிச்சது அவன் தான். ஆனா அவன் கையில 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வட்டி கூட்டு ஜெயிலையே கெடுத்துருவான். என்ன, நம்ம 2 பேருக்குள்ள நீங்க தோத்துட்டீங்க, அதனால நான் ஜெயிச்சிருக்கேன். 10,000 ரூபாய் கொடுங்க. மாமோய், சொன்னபடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்தாங்க 10,000 ரூபாய். இத கல்யாண பரிசா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மாமா மாமா மாமா, என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. அந்த கொலைகாரன் யாரும் உங்களை காட்ட வேண்டாமா? உங்களோட வரணும் இல்லையோ, உங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டேஷன்ல இருப்பேன். அவனை பார்க்கணும்னே எனக்கு அவ்வளவு டென்ஷன். மாப்பிள, அடுத்த கேஸையாவது நீங்களே சுயமா தேடி கண்டுபிடிங்க. ஓகே. தாலி கட்டி கட்டிபாளா ஃபாதர், மாமா இங்க? நான் பார்க்கலையே. இங்கதான் இருந்தாரு. இப்போ எங்க போயிருப்பாரு? என்ன மிஸ்டர் ராவ்பாயில் ஆறுமுகம்? சாரி அங்கிள். ஒரு மருமகனா இன்னைக்கு காலையில அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன். ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளி கையில விலங்க மாட்டினேன். மாப்ள, I like Indian police.